மனுஷனா நீங்க? என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? இப்படி என் கௌரவத்தை கெடுக்கணும்னு எவ்வளவு நாளா பிளான் போட்டிருந்தீங்க? யாருடைய கௌரவத்தையும் நான் கெடுத்ததில்ல பிலோமினா. நீதான் கட்டின புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்காம இருக்க. ஆஹா, பெரிய உத்தம நாட்டம் பேசுறீங்க. இன்னைக்கு காலையில் செஞ்ச காரியத்தை என்னன்னு சொல்றது? புரிஞ்சிருக்கோம்ல நான் சொல்றது? இன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்து அனாதையா ஆபீஸ்ல விட்டுட்டு போனீங்களே, அதை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? ஏய், உன் குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து விட்டா உன் மரியாதை குறைஞ்சிடுமா? அம்மாவும் குழந்தையும் ஒண்டா இருக்கிறது தப்புன்னு சொல்றவங்க உன் கூட்டத்துல இருந்தா அவங்கள நீதான் தள்ளி வைக்கணும். அதை விட்டுட்டு புருஷன்கிட்ட வந்து சத்தம் போடுறிய முட்டாள். புருஷன் அந்த உறவு தான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டு போச்சே, இப்ப சொந்தம் கொண்டாடுறீங்க? நீயும் நானும் அதை சொல்லலைனாலும் ஊரும் உலகமும் நம்மள அப்படித்தான் சொல்லும். அதை தடுக்க முடிஞ்சா நான் பேசுறதையும் உரிமை எடுத்துக்கிறதையும் தடு. ஏய், நம்ம பழைய கதையை தோண்டி எடுத்து எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேணாம். ஆனா நம்ம குழந்தைய தள்ளி வைக்கிற கேவலமான எண்ணத்தை மட்டும் விட்டுரு. தாய்மைனா என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அது தெரியாமலே போயிடுச்சுன்னா அப்புறம் நீ பொம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஸ்டாப் இட். யார பார்த்து தாய்மைனா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறீங்க? என்ன என்ன பார்த்தா? அது இருக்கிறதுனாலதான் என் குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஊட்டி ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன். பாசத்துக்காக ஏங்குற குழந்தைய தவிதவிக்க பிரிச்சு வைக்கிறத தாய்மைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஊட்டியில படிக்க வச்சாதான் குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு எல்லா தாயும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஊட்டிக்குள்ள எந்த டூரிஸ்டும் நுழைய முடியாது. அந்த ஊரே ஒரு குழந்தைங்க ஜெயிலா மாறிடும். இவ்வளவு கேள்வி என்ன நீ கேட்டியே, நான் ஒன்ன ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேட்க போற? ஜெயில இருந்து வெளியே வந்தவனுக்கு கார்பரேஷன்ல எப்படி வேலை கிடைச்சது? யார் சிபாரிசு பண்ணிருப்பாங்க? நீ பண்ணியா? இல்ல உனக்கு தெரிஞ்ச யாராவது பண்ணாங்களா? இல்ல எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல போறியா? உங்களோட கேவலமான கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு நின்னுட்டு இருந்தேனா எனக்கு தான் கேவலம். வா. போய் சாப்பிடு போ. உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்ற? என்ன இருக்கு அதை கொடுங்க. டாய் சார், கடைசி டேபிளுக்கு ஒரு தோசை கொடுங்கடா. ஓகே சார். தம்பி, என்னது இதையும் கணக்கில் எழுதிக்கணுமா? சம்பளம் வந்ததும் தந்துடுறேன் சாமி. 2 மாசமா எழுத்து அடிக்கிற என் தலை எழுத்து போ.
ஏன் சாமி முன்னாடி போனானே அவனாவது கணக்கை செட்டில் பண்ணிடுவான். இப்போ சாப்பிட்டு போனானே ஒரு முரணை, அது எந்த கணக்கு? காந்தி கணக்கா? காந்தி கணக்கா? காந்தி யாரையா ஏமாத்தினாரு? ஏயா காந்தி என்ன டுபாக்கூர் ஃபைனான்ஸ் கம்பெனியா நடத்தினாரு? சார் ரிஷி சாப்பிட்டு தட்டு கீழே 20 ரூபா பணம் வச்சுட்டு போயிருக்காரு சார். போ போ. பாத்தீரா, அவன் சாப்பிட்ட டிஃபனுக்கு 20 ரூபா காசை வச்சுட்டு போயிருக்கான். 1000 தான் இருந்தாலும் பாத்துக்கோங்க, அவன் மானஸ்தன். கிண்டல். காசை கொடுத்துட்டு போங்க நீங்க சாப்பிட்டதுக்கு. அம்மா, கடைக்கு போயிட்டு சிவாவை அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. அடடே, வாமா பிரீத்தி. வா வா. ஹாய் ஹாய். வாமா மருமகளே, இப்பதான் எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? அட, எதுக்கு வந்தது வராதமா மருமகளை திட்டிக்கிட்டு இருக்க நீ? மாமன் கிட்ட திட்டு வாங்கி கொடுத்துட்டு சிரிக்கிறியா? அத்தை, 6 வருஷமாச்சு இதை கேட்டு. மறுபடியும் கேட்கணும்னு ஆசை இருக்காதா? சரிம்மா, நீ உட்காந்து பேசிக்கிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்களும் உட்காருங்க. பேசி எவ்வளவு வருஷமாச்சு? அப்படியா? சரி, உத்தரவு போட்டுட்ட, உட்காந்து தானே ஆகணும். உட்கார்றேன். சரிம்மா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்களும் உட்காருங்க. அது வா, உட்கார். உத்தரவு போட்டாச்சு இல்ல? தனியா சொல்லணுமா? போய் உட்காரு. வா வா வா. சொல்லுமா, படிப்பெல்லாம் முடிச்சிட்ட, அடுத்தது என்ன பண்றதா உத்தேசம்? வேலைக்கு போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா? வேலைதான். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதியிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். பத்தியாடி, பொட்ட புள்ள எவ்வளவு தைரியமா சொல்ற வேலை கிடைச்சிரும்னு. மாமா, இதுக்கு போய் ஏன் அத்தைய திட்டுறீங்க? பின்ன என்னம்மா, நம்ம சிவா இருக்கானே, அவனும் நல்லா படிச்சவன் தானே. அவன் படிச்ச படிப்புக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்துட்டு போலாம்ல. அதை விட்டுட்டு பெருச்சாளி மளிகை கடையை சுத்துற மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காமா. ஓகே, அதுக்கு சிவாவை திட்டுங்க, ஏன் அத்தைய திட்டுறீங்க? நல்லா கேளுமா, இதுக்காகவாவது உன்ன மாதிரி மருமகத்தான் எனக்கு வேணும். ஏண்டி, மருமக சப்போர்ட்டுக்கு நிக்கிறான்னு என்கிட்டயே மல்லுக்கு நிக்கிறிய நீ? அம்மடி, நீ சொன்ன மாதிரியே நானும் அவங்ககிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேம்மா. பெரிய வேலை கிடைச்சாதான் போவாராம். சின்ன வேலைக்கெல்லாம் போய் எதுக்காக கஷ்டப்படணும்? அதுக்கு பதிலாக உங்களுக்கு உதவியா உங்க கூட மளிகை கடையிலே இருந்துறேன்னு சொல்லி என் வாய் அடைச்சிடறாம்மா. அப்படியே அத்தை? அவர் சொல்லியே கேட்காதவன் நான் சொல்லியா கேட்க போறான்? ஆனா இவருதான் அவன்கிட்ட சொல்லுன்னு என் உயிரை எடுக்கிறார். நீங்க எந்த முயற்சியும் பண்ணாம ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. எதுக்கும் சிவா கிட்ட சொல்லி பாருங்க, கேட்டாலும் கேட்பான். அப்படி போடி என் மருமகளை. அது அப்பா அம்மா, நீங்க முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் பிரீத்திய மருமகன்னு கூப்பிடுறதும் பிரீத்தி உங்களை அத்தை மாமான்னு கூப்பிடுறதும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா? இது என்னடி புதுசா இருக்கு? நான் பிரீத்தியை எப்பவும் மருமகன்னு தானே கூப்பிடுவேன். அது எப்பவோ சின்ன வயசுல கூப்பிட்டீங்க, அதுக்காக இப்பவும் கூப்பிடணுமா? ஏன், என்ன தப்பு? பின்ன என்னப்பா, நீங்க என்ன உங்களை சிவானனுக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ஏண்டி வாயாடி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, நாக்க இழுத்து வச்சு சூடு வச்சிருவேன். எதுக்கு மரகதம் சூடு வைக்கணும்? அவ வாய்க்கு சக்கரை தான் போடணும். என்ன அப்பவும் சக்கரை தானா? சரிம்மா, நாட்டு சக்கரை போட்டுருவோம். ஐயோ, உங்க மளிகை கடை புத்தி போதா பாருங்கப்பா. நல்ல ஸ்வீட்டா வாங்குறேன்னு சொல்ல வேண்டியதானா? ஏங்க, உண்மையிலே பிரீத்தி நம்ம மருமகளா வந்தா நல்லா இருக்கும் இல்ல? பிரீத்தி மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லட்டும், உடனே நான் போய் பொண்ணு கட்ட மாட்டேன். மாமா, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஐயோ, அடடட, வெக்கத்தை பாறா. ஏமா எழுந்திருச்சிட்ட? மாமா சொன்னதுல உனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு வேலைக்கு போறது தவிர வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அத்தை. மத்தபடி மாமா சொன்னதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவர் எப்பவும் விளையாட்டா தானே பேசுவாரு. அப்பா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, பிரீத்தி வந்துட்டா. பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. நீ புறப்படுப்பா, நான் பாத்துக்கிறேன்.
சிவா வெளியே போறியா? ஆமா. நானும் போகணும், கொஞ்சம் டிராப் பண்ணிடு. இல்ல, நான் இப்ப போல பிரீத்தி. இப்பதான் போறேன்னு சொன்னேன், ஆனா ஒரு முக்கியமான வேலை மறந்துட்டேன். அதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் போவேன். இப்ப நான் போற ஐடியாவை டிராப் பண்ணிட்டேன். என்ன டிராப் பண்ண சொன்னா? ஐடியாவை டிராப் பண்ணிட்டியா? மாமா கூட்டிட்டு போக சொல்லுங்களேன். டேய் என்னடா இது? இப்பதானடா போறேன்னு சொன்னேன். கூட்டிட்டு போறேன் நான் சொன்னேன். என்ன உனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? டேய் என் மருமகளை கூட்டிட்டு போய் அவ எங்க இறக்கி விட சொல்றாளோ அங்க இறக்கி விட்டுட்டு அப்புறம் போ. சரி வா. எப்படி மாறிட்டான்? சரிங்க மாமா. அத்தை போயிட்டு வா. பத்திரம்டா. வா. உட்காரு. என்ன பாக்குற? உங்க அப்பாவை கம்பல் பண்ணி உன்னை எனக்கு லிஃப்ட் கொடுக்க வச்சேன். பார்க்குக்கு போலான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு இப்படி பண்ண தெரியுமா? இதே இடத்துல உட்காந்து எத்தனை தடவை பேசியிருப்போம், மறந்துட்டியா? இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? ஏன் சிவா, ஊருக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன பார்த்தாலே ஓடுறியே, ஏன்? வேற என்ன செய்ய சொல்ற? என்ன சிவா இவ்வளவு ஈஸியா கேட்டுட்ட? நம்ம காதல மறந்துட்டியா? பிரீத்தி ப்ளீஸ், தயவு செய்து அதை பத்தி ஞாபகப்படுத்தாத. சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற. நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் பிரீத்தி. நீ தான் விளையாடுற. நானா விளையாடுறேன்? நீ தான் விளையாடுற. உன்னோட பழைய சிரிப்பை பார்க்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இதை பார் பிரீத்தி, பழைய சிவாவா நானும் இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் பேசியிருப்பேன். ஆனா என் மனசுல அப்படி எதுவுமே இல்லை. எப்படிடா பேசுற? ஏதோ ஒண்ணு மாத்துச்சு. 6 வருஷமா உன் கூட போன்ல கூட பேசல, அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? வேணா சிவா. சேச்சே, நீயா கண்டதை யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வராத. என்னோட முடிவுக்கு காரணமே வேற. அப்போ வேற யாரையாவது லவ் பண்றியா? நினைச்சேன். என்னடா இன்னும் இந்த கேள்வியை கேட்கலையேன்னு. நீ ஒரு முட்டாளுங்கிறது ப்ரூவ் பண்ணிட்ட பிரீத்தி. நான் சரியா தான் கேட்டேன் சிவா. வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லு. இதை பார் பிரீத்தி, இந்த காதலுங்கிறதுலாம் தியரட்டிக்கலா ஓகே, ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணப்போ அறிவே வேலை செய்யல. அதான் யோசிக்காம முடிவு பண்ணோம். அது நம்ம தப்பு இல்லை, வயசு கோளாறு. ஆனா நம்ம பிரிஞ்சிருந்த இந்த 6 வருஷம் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சிருச்சு. நம்ம பேரண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அன்பா பழகிட்டு இருக்காங்க. இந்த காதல் விஷயம்லாம் தெரிய வந்துச்சுன்னா அந்த நட்பை எல்லாம் காணாம போயிடும். பிரீத்தி, நான் வாழ்க்கையில் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் பிரீத்தி. காதலுங்கிற பேரில் பெரியவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட அன்பும் ஆதரவு இல்லாமல் தவிச்சவங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க. அதுக்காக பொறு, நான் என் மனசில் பட்டதை ஃபுல்லாக சொல்லிடுறேன். பிரீத்தி, நம்ம 2 பேரையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிப்பாரு. கொஞ்சமாவது ஒட்டுதா? பிரீத்தி, நானும் படிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா என்னோட படிப்பை உன்னோட படிப்புக்கு சமமா வைக்க முடியுமா? என்ன படிக்க சொன்னதே நீதானே சிவா. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே பிரீத்தி. நீ படிச்ச அந்த படிப்பு தான் இன்னைக்கு உன்ன ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. எல்லாமே வேற வேற பிரீத்தி. கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு, நான் அதுல நின்று பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ பாவம், இன்னும் கற்பனை உலகத்திலே இருக்க. ஆஃப்டர் ஆல், நம்ம போடுற ட்ரெஸ்ஸே நீ எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு 2 தடவை ட்ரெஸ்ஸை மாத்திருவேன் நீ. ஆனா நான் முதல் நாள் போட்ட துணியை அடுத்த நாள் மாற்ற முடியாம போயிடும். ஏன்னா என் வேலை அந்த மாதிரி. நீயா அப்படி நடந்துகிட்டு பழி எதுக்கு லவ் மேல போடுற? ப்ளீஸ் சிவா. இல்ல பிரீத்தி, உங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரி நம்மளை வளர்க்குறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க மனசை நம்ம நோக்கடிக்கவே கூடாது. எங்க அப்பாவுக்கு நான் உதவியா இருக்கணும், அதான் என்னோட ஒரே நோக்கம்.
நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா யாரையாவது கல்யாணம் பண்ணி தானே தீரணும். அந்த யாரோ நீயா இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது பிரீத்தி. அந்தஸ்து, ஜாதி, படிப்பு, நடத்த இது எல்லாத்துலயுமே நீ ரொம்ப உயரத்துல இருக்க. யோசிச்சு பாரு. உயரத்துல இருக்கேன்னு சொல்லி சொல்லி நம்ம காதுல புதைக்க பாக்குறிய சிவா. உனக்கு இது நல்லா இருக்கா? சரி விடு, உன்கிட்ட இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன மன்னிச்சிரு பிரீத்தி. நீதான் பிராக்டிகலா யோசிக்கிறோம்னாச்சே, நான் அதுக்கு மன்னிக்கணும். சரி, நீ எங்கேயோ போகணும்னு சொன்னிய, வா உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். அதான் ட்ராப் பண்ணிட்டியே, நீ போ, நான் வரேன். வரேன். என்கிட்டயே தியாக டயலாக் அடிக்கிறியா? உன் மனசுல இருந்து என்னை நீ தூக்கி போட முடியல, சும்மா நடிக்கிறல்ல. உன்னை ஏன் வழி கொண்டு வரேன் பாரு.